இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பெரிய வீடமைப்பு திட்டங்களில் தொடக்கப்பள்ளி, இடைநிலைப்பள்ளி, பாலர் பள்ளி கட்டாயமாக்கப்படும். நாட்டில் குறைந்தது 3500 வீடுகள் கட்டப்படும் வீடமைப்பு திட்டங்களில் கட்டாயமாக தொடக்கப்பள்ளி, இடைநிலைப்பள்ளி, பாலர் பள்ளி மற்றும் வருமானம் குறைந்தவர்களுக்கான இதர அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஒரு வீடமைப்பு திட்டத்திற்கு அங்கீகாரம் அளிக்கப்படுவதற்கு முன்னதாக அந்த வீடமைப்பு திட்டத்தில் ஒரு தொடக்கப்பள்ளி, இடைநிலைப்பள்ளி மற்றும் பாலர் பள்ளி கட்டப்படுவது அடிப்படை நிபந்தனையாகும். இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய மேம்பாட்டாளர்களுக்கு மட்டுமே வீடமைப்பு திட்டங்களுக்கு உரிய அனுமதியும் அங்கீகாரமும் வழங்கப்படும் என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். 13வது மலேசிய திட்டத்தை வெற்றியடைய செய்வதற்கு மடானி கோட்பாட்டின் ஒரு பகுதியாக இந்த நிபந்தனை அமைந்துள்ளது. இதனை கட்டாய நிபந்தனையாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சும் ஊராட்சி மன்றங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். இன்று கோலாலம்பூரில் செராஸ் பண்டார் தாசே பெர்மைசூரியில் அமான் மடானி வீடமைப்பு திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழாவை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் பிரதமர் மேற்கண்டவாறு கூறினார். கோலாலம்பூர் ஜலான் புக்கிட் துங்கோவில் இன்று அதிகாலையில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் கொள்ளை கும்பல் தலைவன் ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், பேரா ஆகிய 3 மாநிலங்களில் வீடு புகுந்து திருடுதல், போதைப்பொருள் கடத்தல் முதலிய குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த கும்பலின் மூளையாக இருந்து செயல்பட்டவன் என்று நம்பப்படும் அந்த ஆடவருக்கு 44 குற்றப்பதிவுகள் இருப்பதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை இடைக்கால இயக்குநர் ஃபடில் மர்சூஸ் தெரிவித்தார். புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகமும் கோலாலம்பூர் போலீஸ் துறையும் இணைந்து அதிகாலை 4:10 மணியளவில் நடத்திய சிறப்பு நடவடிக்கையில் அந்த கொள்ளை கும்பல் தலைவன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஃபடில் மர்சூஸ் குறிப்பிட்டார். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட கொள்ளையனிடம் இருந்து ஒரு கைத்துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்து இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தனது காம உணர்ச்சியை தீர்த்துக் கொள்வதற்கு தனது சொந்த மகளை கடந்த 10 ஆண்டுகளாக பாலியல் அடிமையாக வைத்திருந்த ஒரு தந்தையின் வக்கிர செயல் கடந்த வாரம் அம்பலமாகியுள்ளது. தனது மூத்த மகளை 8 வயதிலிருந்து 18 வயது வரை ஒரு போகப் பொருளாக 41 வயதுடைய நபர் பயன்படுத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மலாக்கா தம்பா பாயாவை சேர்ந்த அந்த பெண் தனது தந்தை தம்முடன் கொண்டுள்ள தகாத உறவு குறித்து கடந்த ஆகஸ்ட் 1 தனது தாயாரிடம் தெரிவித்ததைத் தொடர்ந்து இந்த சம்பவம் பொதுவில் அம்பலமாகியுள்ளது. இந்த தகாத உறவு குறித்து தனது தாயாரிடம் கூறினால் மற்ற சகோதரிகளையும் சீரழித்து விடுவதாக அந்த நபர் மகளை மிரட்டி வந்துள்ளார் என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை அறிந்த அந்த பெண்ணின் 41 வயதுடைய தாயார் தனது 6 பிள்ளைகளையும் மலாக்காவிலிருந்து அழைத்து கொண்டு கோலாலம்பூருக்கு வந்த பின்னர் இது குறித்து போலீசில் புகார் செய்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் அந்த ஆசாமியை கைது செய்துள்ளனர் என்று மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஜுல்கைரி முக்தார் உறுதிப்படுத்தியுள்ளார். விசாரணைக்கு ஏதுவாக அந்த நபர் 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்ற ஆணையை போலீசார் பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பினாங்கு பாலத்தில் இன்று காலையில் கார் ஒன்று திடீரென்று தீப்பிடித்துக் கொண்டதில் முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக பாலத்தில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் பினாங்கு பெருநிலப்பகுதியிலிருந்து தீவுக்கு சென்று கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான வாகனங்கள் காலை நேர போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஸ்தம்பித்தன. பலர் வேலைக்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் இன்று காலை 7 மணியளவில் நிகழ்ந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் சுமார் 5 நிமிடத்தில் தீயை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். கார் 90 விழுக்காடு சேதமுற்றது என்ற போதிலும் யாரும் காயமடையவில்லை. சாலையில் நடுவில் கைவிடப்பட்ட அந்த காரை அகற்றி வாகன போக்குவரத்து நெரிசலை சரிப்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆனது. பலர் குறித்த நேரத்தில் பணிக்கு செல்ல முடியாமல் பெரும் அவதிக்குள்ளாகினர். புறநகர் பகுதிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் கூடியபட்சம் 1500 ரிங்கேட் மாதாந்திர சிறப்பு அலவுன்ஸ் தொகையை மறு ஆய்வு செய்வதற்கு அரசாங்கம் இன்னும் தயாராகவில்லை என்று கல்வி அமைச்சர் ஃபர்டினா சீடெக் தெரிவித்தார்.
தற்போது புறநகர் பகுதிகளில் ஆசிரியர்கள் பணியாற்றும் இடங்கள் மற்றும் அவர்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு சிறப்பு படித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். புறநகர் பகுதிகளை 3 பிரிவுகளாக பிரித்து அவர்களுக்கு தலா 1000 ரிங்கிட் சிறப்பு படித்தொகை வழங்கப்படுகிறது. அதேவேளையில் பிரிவு 1 பிரிவு 2 500 ரிங்கிட் சிறப்பு படித்தொகை வழங்கப்படுவதாக இன்று நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான பதிலில் ஃபட்லினா சீடேக் இதனை தெரிவித்தார். பினாங்கு பத்துஃபெரிங்கியில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றின் மியூசியம் பணியாளர் ஒருவர் 6 வயது தென்கொரியா சிறுமியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக ஜார்ஜ் டவுன் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 18 வயது சாங்காய் தி என்ற அந்த மியூசியம் பணியாளர் நீதிபதி இர்வான் ஸ்வைன்போன் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜூலை 31ஆம் தேதி மாலை 4 மணியளவில் ஜார்ஜ் டவுன் ஹில்டனின் டபுள் ட்ரீ ரிசார்ட் தங்கும் விடுதியில் டெடி பசார் மியூசியத்தில் அந்த நபர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மகன் ஒருவர் தனது தந்தையை நாட்காலியினால் அடித்து கொன்ற சம்பவம் கிளாந்தான் கொலக்ராய் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தலையிலும் உடலிலும் பலத்த காயங்களுக்கு ஆளான 74 வயதுடைய அந்த தந்தை சம்பவ இடத்திலேயே மாண்டார். இச்சம்பவம் இன்று காலை 6:30 மணியளவில் நிகழ்ந்தது. தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட கடும் வாக்குவாதம் பின்னர் கைகலப்பில் முடிந்ததாக கூறப்படுகிறது. இதன் தொடர்பில் அந்த முதியவரின் மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். முதியவரின் சடலம் சவ பரிசோதனைக்காக கொலக்ராய் சுல்தான் இஸ்மாயில் பெட்ரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை கொலக்ராய் மாவட்ட போலீஸ் தலைவர் மஸ்லான் மாமாட் உறுதிப்படுத்தினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.